வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இப்போ ஒரு ட்விஸ்ட்டை தந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு இது தேவைதாங்க. நம்ம விஜய் எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கூவி கூவி ஒரு பக்கம் அவங்க அக்கால மேலும் மேலும் உயர்த்தின்னு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் ஒரே ஐடியா சர மட்டமாக போகுதுங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி ஒரு படி மேலே போயிட்டு அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அந்த மேனேஜரு வீட்டுக்கு வரான். என்ன மேடம் எதாக இருந்தாலும் அது எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை, நீ வீட்டுக்கு வா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. அவனும் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த என்ன சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெளியே யாரும் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இட்டி பார்த்துட்டு, ரஞ்சிதா நீ வெளியே போயிட்டு யாருன்னா வருவாங்களான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதங்கிட்ட சொல்றாங்க. ரஞ்சிதன் ஒரே குழப்பத்தில் போயிட்டு கரெக்டாக கதுவான நின்று அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க. ஆனால் யாருமே வரலைங்க, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோ பார், நீ போயிட்டு ஒன்றும் இல்லை, விஜய் கிட்ட அந்த பேப்பர்ல சைன் பண்ணி வாங்கினா போதும், உனக்கு 50 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வாழ்நாளில் எப்படி இருந்தாலும் நீ ரொம்ப நாள் இதுக்கு உழைக்கணும், அது நீ ஒரே நாளில் அந்த பேப்பரில் சைன் வாங்கி கரெக்டாக எனக்கு மாறுச்சுன்னா அடுத்த செகண்டே உனக்கு 50 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வேண்டாம் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சாம்ராஜ்யமே இந்த ராஜேஸ்வரிக்கு வரணும். இனிமே விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்னே ஒன்று இருக்கக்கூடாது, ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். அவன் என்னடானா அந்த மல்லின்னு மல்லி பின்னாடியே உருகுறான். மல்லியை பிடிச்சு பின்னாடியே வால் பிடிச்ச போனேன் போகிறான். என்ன நினச்சுன்னு இருக்கான் அவன் மனசுல, இந்த அக்கான்ற ஒன்று இருக்கிறதவே அவன் மறந்துட்டான். இதுக்கு மேலே இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, பூராத்தையும் நானே அபகரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி பாவி அக்கா 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 தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சுத்தின்னு இருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம விஜய்க்கு துரோகம் பண்ண இந்த ராஜேஸ்வரிக்கு எப்படி மனசு வச்சுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ராஜேஸ்வரி சும்மா நாள் இல்லை, சரியான கேடு கெட்டால. அவளை மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துல பாத்துக்கவே முடியாது. எதுக்கு இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியலங்க. ராஜேஸ்வரிய மாதிரி ஒரு கேடு கெட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கணும். சரி, இப்படி ராஜேஸ்வரி பண்றதுனால நம்ம விஜய் சொத்து எப்படிடா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டா விஜயே சுயந்திரத்தோட தானகரியம் பண்றது தாங்க இது கரெக்டா. இப்போ நம்ம விஜய் தானகரியம் பண்ணிட்டாருன்னா இதுக்கப்புறம் அந்த சொத்துக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த சொத்து எல்லாமே நம்ம ராஜேஸ்வரி பேருக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் இந்த வீட்டை விட்டு துரத்தப்படுவார். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு துரத்தப்படுவார். அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதம் உன்னை கல்யாணம் பண்ணினா அந்த வீட்டில் விஜய்க்கு இடம், உன்னை கல்யாணம் பண்ணி இல்லையா அடுத்த செகண்டு போட அந்த வீட்டை விட்டு வெளியே நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் துரத்தி வச்சிடறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. நம்ம விஜய் ஆனா எல்லாத்தையும் ஒரு பக்கம் சரி கட்டிடுவாரு, இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும். எல்லாமே அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கிறதா, அந்த கடவுளோட ஆசீர்வாதம் படிதான் எல்லாமே நடந்து இருக்கும். அது போலதாங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க பண்ற ஒவ்வொரு சதி திட்டமும் நம்ம விஜய்க்கு எதிராக தான் இருக்கு. விஜய் இதுல இருந்து மீண்டு வருவாரா, இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. நம்ம விஜயை எப்படி துரத்தடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்பவே கேவலப்படுத்தி விஜயை துரத்தடிக்க போறாங்க. நீ ரஞ்சிதா கல்யாணம் பண்ணா அந்த வீட்டுல இருக்கலாம், அப்படி இல்லையா அடுத்த செகண்டே மல்லி கூட வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. நம்ம விஜய் எதுவுமே யோசிக்காம நான் என் மல்லி கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த சமயத்துலதான் மல்லி புரியுது நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சுன்னு இருக்காரு விஜய்னு சொல்லிட்டு. நீங்க வாங்க விஜய் நம்ம எப்படியோ ஒன்று பொழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லலை. உங்க வாழ்க்கையை நீங்க விட்டுட்டு வர வேணாம், நீங்க சொகுச வாழ்ந்தவர் என் கூட வந்து கஷ்டப்பட வேணாம், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீங்க ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணு சந்தோஷமா இருங்க. வெண்பாவோட படிப்பும் ரொம்ப ஸ்பாயில் ஆகும், மாத்தி மாத்தி படிக்க வச்சா நீங்க சந்தோஷமா இருங்க. மல்லியம்மா உங்களோட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை, நான் எங்கே போனாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட நல்லா படிப்பேன், கவர்மெண்ட் ஸ்கூல்லே நல்ல கோச்சிங் எல்லாமே இருக்கு. ஒரு சில தாவல கோச்சிங் ஒழுங்கா சரியில்லை, அதுக்காக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வெண்பா பேசுறா. வெண்பா சொல்றது உண்மைதாக, ஒரு சில தாவலை தான் கரெக்டாக அந்த டெம்பரவரியா நார்மலா ஒரு நாள் 2 நாள் போடுற டீச்சர்ஸ் தான் கொஞ்சம் ஒரு சில தாவலை கவனக்குறைவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அந்த கவனக்குறைவுனால கொஞ்சம் படிக்கிறது பசங்க ஆக்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. அதை கொஞ்சம் மேம்படுத்த கரெக்டாக அந்தந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸை இது பண்ணால் நல்லா இருக்கும். இந்த டைம் தான் கொஞ்சம் ரொம்பவே லூஸாக போயின்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது எதனாலன்னு சொல்லிட்டு தெரியல, பாப்போம் இதுக்கு மேலேயாவது எல்லாமே கரெக்ட் ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, பிரச்சனைகளெல்லாம் ஒரு பக்கம் சரமாரியா போயின்னு இருக்கு. அந்த பிரச்சனைகளெல்லாம் தவிடுபடி ஆக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அந்த பிரச்சனை எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்காம செய்ய முடியாது. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வரும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் அடிச்சு தூள் கிளப்பிட்டு இப்படிதாண்டா வாழ்க்கை, முடிஞ்சா வாழு, முடியலையா
போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நம்ம விஜய்க்கு சொல்லி விடுறாங்க. நம்ம விஜயும் ஒரு பக்கம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை போட்டு அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து இருக்காரு. பாவங்க விஜய் ஆனா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. வாழ்க்கையில அவருக்கு கஷ்டன்றதே வராம இருந்துச்சு. இப்ப கஷ்டம் தான் அவர் வாழ்க்கையவே இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.